ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணுச்சான், ஒரு வீட்டுக்குள்ளாக போச்சான். போயிட்டே இருக்கும்போது கிச்சன்ல வந்து பால் வாசனை வந்து அதுக்கு வந்துச்சான். வந்த உடனே சரி நம்ம பால் குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாம்பை அப்படியே நழுவி 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 போயிட்டே இருந்துச்சான். போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து இந்த அருவாமனையா இருந்துச்சான். அது ரொம்ப ஷார்ப்பா இருந்ததும் இதோடைய பாம்பு போயிட்டு இருக்கும்போது அதோடைய வாலில வந்து அந்த லாஸ்ட் பகுதி யூல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே அறுத்துங்குதான். அறுத்துந்தும் இந்த பாம்பு ஒரே கோவமா, நானே பசியில பால் குடிக்கலான்னு வந்தா இந்த அருவாமனை வந்து என் வாழை அறுத்துச்சா, இதை விட போறதில்லன்னு பால் குடிக்க போன இந்த பாம்பு அப்படியே டைவ் எடுத்து என்ன பண்ணிச்சான், இந்த அருவாமனை கிட்ட போயிட்டு வாயை வச்சுன்னு அடிக்குதான் அருவாமனைய. அச்சி 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 கடைசியில அருவாமனையை தான், அது அப்படியே தான் இருந்துச்சு. அறுத்து போனது எது தெரியுமா, இந்த பாம்பு தான். அதே போல தான் நம்மளுக்குள்ளாக பொறாமை, பெருமை, அகங்காரம், ஆணவம் இருந்துச்சுன்னா இவங்க நம்மளுக்கு செஞ்சாங்களா, நம்மளே என்ன பண்ணனா அச்சுங்கிறது அருவாமனையை. அறுத்துக்கு போறது நம்ம தான், அழி போறது நம்ம தான். ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அது போல ஒரு தீமையான புத்தி நம்மளுக்குள்ளாக இருக்கவே கூடாது.